ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற அருமையான விசுவாசிகளே, மீண்டுமாக ஜூலை மாதம் இந்த 15ஆம் நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். காலை நேர இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இதோ இந்த மகிழ்ச்சியும் குளிர்ச்சியும் நிறைந்த ஆண்டவரே, காலை பொழுதற்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையா எங்களை காத்து வழி நடத்தி ஆசீர்வதித்திருக்கிறேன். நாளிலும் உம்முடைய இறை வார்த்தையோடு இந்த நாளை ஆரம்பிக்கின்றோம். ஆண்டவர் தாமே எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தும். ஆண்டவர் இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, சுப வேலையை எல்லாருக்கும் ஆசீர்வதித்து தந்து நீர் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளின் ஆண்டவருடைய பணிகளை, பயணங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும். அடியனோடும் ஆண்டவரை ஊழியத்தில் இருக்கின்ற அன்பர் சாரியம் ஆண்டவரே, என்னுடைய சகசாரியம் எடுத்து நீர் பயன்படுத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். எவன் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். காலை நேரத்தில் அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம் என்கின்ற பாடலை சாரோடு இணைந்து கூரைகள் கேட்கும் திக்காற்ற பிள்ளைகளின் தேவனாவாரே, திக்காற்ற பிள்ளைகளின் தேவனாவாரே, அவர் எந்தன் சங்கீதமானவர். அவர் நடுவில் இருப்பேரென்றவர் நமது தேவன், இருப்பேரென்றவர் நமது தேவன். இருக்கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், இருக்கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதம் நாம
அவர் எந்தன் சங்கீதம் மாணவர் பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் அவர் எந்தன் சங்கீதம் மாணவர் பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாசிகளே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திரு பெயரிலே காலை வேளையிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாம் வாசித்து தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது ரோமர் பவுலடிகளார் ரோமருக்கு எழுதிய கடிதம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 27 வரை உள்ள வசனங்கள். வரப்போகும் மாட்சி. இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன். இம்மாட்சியுடன் கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேராவலோடு காத்திருக்கிறது. ஏனெனில் படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது. தானே விரும்பியதால் அப்படி ஆகவில்லை, அதை உட்படுத்தினவரின் விருப்பத்தால் அவ்வாறு ஆயிற்று. எனினும் அது எதிர்நோக்க இழந்த நிலையில் இல்லை. அது அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைகளுக்குரிய பெருமையையும் விடுதலையும் தானும் பெற்றுக்கொள்ளும் என்கின்ற எதிர்நோக்கோடு இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் உபத்திரவங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் நமக்கு உண்டு என்பதை நம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். ஆனால் அதே நேரத்தில் பவுல் சொல்லுகிறார், வரப்போகும் மகிமையை காட்டிலும், வரப்போகும் உன்னத வாழ்வை காட்டிலும் இந்த பாடுகள், இக்காலத்து பாடுகள் ஒன்றும் பெருசு அல்ல அப்படின்னு சொல்றார். அதான் நம்ம பார்க்கிறோம். தற்போதைய உபத்திரவமும் எதிர்கால மகிமையும் ஆவியானவருடைய துணையும் நமக்கு உண்டு. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சோதனைகளும் உபத்திரவங்களும் அற்ற ஒரு பாதை அல்ல. ஆனால் நாம் படும் துன்பங்களுக்கு அப்பால் ஒரு மாபெரும் மகிமை நமக்கு காத்திருக்கிறது. அதை நம்ம அறிந்திருக்கிறோம். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அதிகாரத்தில் ஆணித்தரமாய் கூறுகிறார். நாம் பலவீனம் அடையும் போது நமக்கு துணையாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையை இந்த பகுதி நமக்கு அளிக்கிறது. தற்போதைய உபத்திரவமும் வரப்போகும் மகிமையையும் இந்த பகுதியில் நம்ம பார்க்கின்றோம். பவுல் உபத்திரவங்களை மறுக்கவில்லை, ஆனால் வரவிருக்கும் மகிமையோடு ஒப்பிடும்போது அவை மிக சிறியவை என்கின்றார். 2 கொரிந்தியர் 4:17 மேலும் அது சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் என்று நம்ம பார்க்கிறோம். மிக சீக்கிரமாகவே இந்த உபத்திரவங்கள் எல்லாம் ஓடிப்போகும். நம்ம உலக வாழ்க்கையில் எல்லாருக்கும் உபத்திரவங்கள் உண்டு. ஏழைகள், பணக்காரர்கள், பதவியில் இருக்கிறவர்கள், ஆயர்கள், இல்லையா ஊழியத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் உபத்திரவங்கள். அவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்தில் அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப உபத்திரவங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு பவுலடிகளார் வழியாக, அதெல்லாம் சீக்கிரமாய் நீங்கி போகும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால அதை குறித்து நீங்கள் ஒன்றும் பெரியதாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றார். 1 பேதுரு 4:13 கிறிஸ்துவனுடைய மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய உபத்திரவங்களுக்கு பங்காளிகள் ஆனபடியால் சந்தோஷப்படுங்கள். அப்போ இயேசுவும் உபத்திரவப்பட்டார். இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த போது
உண்ண உணவு, உடுக்க உடை, குடிக்க தண்ணீர், படுக்க இடம் இல்லாமல் இருந்தார். அதுவே அவருக்கு ஒரு பெரிய உபத்திரம் இல்லையா? பரலோகத்தின் தேவன், உலகத்தை படைத்தவர், சர்வ வல்லமை உள்ளவர் யாவே, பரலோகத்தில் வீற்றிருந்தவர் உலகத்தில் நமக்காய் சாதாரண மனிதனாய் அலைந்து திரிந்தார். வெயில், மழை, காடு, மேடு எல்லா இடத்துல நடந்தார். கிடைக்கிற உணவை சாப்பிட்டார். கொடுக்கிற இடத்துல படுத்து கொண்டார். எல்லாத்துக்கும் மேலே அவரை அவமானப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, தீர்ப்புக்கு ஆளாக்கி, சிலுவையில் அறைந்து அவரை கொன்றார்களே. இதை விட அவமானம் உலகத்தில் வேற யாருக்கு வேணும்? ஒரு குற்றவாளியை போல அவர் விசாரிக்கப்பட்டாரே, குற்றவாளியை போல அவரை அடித்தார்களே, கொட்டினார்களே இல்லையா? நமக்காக இந்த அவமானங்கள்லாம் அவர் பெற்றுக்கொண்டாரே. அப்போ அதெல்லாம் நீங்கும், அதெல்லாம் லேசான காரியமாய் மாறி போகும். அது உண்மையாகவே இயேசு உயிர்த்தெழுந்த போது அந்த துன்பங்களும் பாடுகளும் அவருக்கே அது மறந்து போயிருக்கும். ஏனென்றால் வெற்றி வேந்தராய் அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. எஸ், he is risen indeed. அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்தவராய், மரணத்தை ஜெயித்தவராய், பாடுகளை வென்றவராய் அவர் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாமும் கூட நம்முடைய கவலைகள், கஷ்டங்கள் எல்லாம் இல்லாம உலகத்திலே வாழ முடியாது. ஆனால் அதன் வழியாக ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார். அதாவது ஒரு பிரசவ வேதனையை அனுபவிக்கும் தாய் தன் குழந்தை பிறந்தவுடன் அந்த வேதனையை மறந்து விடுகிறாள். அது போலதான் இங்க மகிழ்ச்சி அந்த பிரசவ வழியை விட பெரியது. அது போலவே பரலோக மகிமை நம் பூலோக துன்பங்களை மறக்க செய்கிறது. இரண்டாவது 19-22 பார்க்கிறோம். இந்நாள் வரை படைப்பு அனைத்தும் ஒருங்கே பேறுகால வேதனை உற்று தவிக்கின்றது என்பதை நாம் அறிகிறோம். படைப்பு மட்டுமல்ல, முதல் கொடையாக தூய ஆவியை பெற்றுக் கொண்டுள்ள நாமும் கடவுள் நம்மை தம் பிள்ளைகளாக போகும் நாளை, அதாவது நம் உடலை விடுவிக்கும் நாளை எதிர்நோக்கி பெருமீச்சு விடுகிறோம். நமக்கு மீட்பு கிடைத்து விட்டது, எனினும் எதிர்நோக்கும் அளவில்தான் அது கிடைத்துள்ளது. கண்ணுக்கு தெரிகிறதை நோக்குதல் எதிர்நோக்கு ஆகாது. ஏற்கனவே கண்ணால் காண்கிறதை எவராவது எதிர்நோக்குவாரா? நாமோ காணாத ஒன்றை எதிர்நோக்கி இருக்கும்போது அதற்காக தளரா மனதோடு காத்திருக்கிறோம். இவ்வாறு தூய ஆவியர் நமது வலுவற்ற நிலையில நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் அதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுமோ என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெரு மூச்சுகளின் வாயிலாக நமக்காய் பரிந்து பேசுகிறார். உள்ளங்களை துருவி ஆராயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். ரொம்ப அழகான ஒரு பகுதியாக இந்த பகுதியை நம்ம பார்க்கணும் இல்லையா? தூய ஆவியானவர் கஷ்டத்தின் பிரச்சனைகளுக்கு மத்தியிலே நாம் இருக்கும்போது நமக்காய் அவர் பரிந்து பேசுகிறார். நமக்காக அவர் ஜபிக்கின்றவராக இருக்கின்றார். அதான் நம்ம பார்க்கிறோம். ஆதாமின் பாவத்தினால் மனிதன் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இயற்கையும் சாபத்திற்குள்ளாய் தவிக்கிறது. கடவுளுடைய பிள்ளைகளின் மகிமை வெளிப்படும் போது அந்த நாளுக்காக ஆவலாய் நாம் காத்திருக்கிறோம். ஆதியாகமம் 3:17-19 மனிதனின் பாவத்தால் பூமி சபிக்கப்பட்டது. ஏசாயா 65:17 இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன் என்று பார்க்கிறோம். சிறைசாலையில் அடைக்கப்பட்ட ஒரு மனிதன், ஒரு கைதி எப்போது தனக்கு விடுதலை கிடைக்கும் என்று ஒவ்வொரு நாளும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். அதுபோல இந்த உலகமும் இந்த சிறையிலிருந்து எப்பொழுது தங்களை கடவுள் விடுவிப்பார் என்று இயற்கையும் பேராவலோடு காத்திருக்கிறது. இந்த சாபத்திலிருந்து எப்பொழுது முழு விடுதலை பெறுவோம் என்று காத்திருக்கிறது. மூன்றாவது, விசுவாசிகளின் தவிப்பும் ஆவியானவருடைய பொறுப்பும். ஆவியானவரின் அச்சாரத்தை பெற்ற நாம் நம்முடைய சரீரம் முற்றிலும் மாற்றப்பட்டு பாவமில்லாத புதிய சரீரம், அதாவது குளோரிஃபைட் பாடி நாளுக்காக நாம் பொறுமையாக காத்திருக்கிறோம். பிலிப்பியர் 3:20-21 பார்க்கிற அவர் நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மாற்றுவார். எபிரேயர் 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. ஆகவே நாமோ அதை விசுவாசித்து அந்த வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணம், ஒரு விவசாயி விதையை விதைத்து விட்டு அது முளைத்து பலன் தரும் வரை புயல், மழை என எல்லாவற்றையும் தாங்கி பொறுமையோடு காத்திருக்கிறான். அதுபோல நாமும் காணாத நித்திய வாழ்வை விசுவாசத்தோடு சகிப்பு தன்மையுடன் எதிர்பார்த்திருக்க வேண்டும். நான்காவது,
பரிசுத்த ஆவியானவரின் பலவீனப்படுத்தும் உதவி மற்றும் பரிந்துரை. பரிசுத்த ஆவி நம்மளை பலப்படுத்தி நம்மளை ஆண்டவருக்கு நேராக கொண்டு செல்லுகின்றார். நாம் எப்படி ஜபிக்க வேண்டும் என்று தெரியாமல் தவிக்கும் போது ஆவியானவர் தாமே கடவுளுடைய சித்தத்தின்படி நமக்காய் பரிந்துரை பேசுகிறார். இருதயங்களை ஆராய்ந்திருக்கிற பிதா ஆவியானவரின் சிந்தை என்னவென்று அறிகிறார். சகரியா 12:10 விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றுவேன். எபேசியர் 6:18 எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியானவர் நமக்காக ஜெபம் பண்ணுகிறார் என்றார். அதாவது ஒரு சிறிய குழந்தை தனக்கென்ன வேண்டும் என்பதை வார்த்தைகளை சொல்ல தெரியாமல் அழும்போது தாய் அந்த குழந்தையின் அழுகை அர்த்தத்தை புரிந்து கொண்டு அதற்கு தேவையானது செய்கிறார். அவ்வாறே நம் வார்த்தைகளில் இன்று தவிக்கும் போது அழும்போது ஆவியானவர் நம் பெருமூச்சுகளை ஜெபமாய் மாற்றி பிதாவினிடத்துல சேர்க்கின்றார். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகம் ஆபத்தானதுதான், உபத்திரவம் நிறைந்ததுதான், கஷ்டங்கள் நிறைந்ததுதான், பிரச்சனைகள் நிறைந்ததுதான். ஆனால் இவையெல்லாம் லேசான காரியமாய் மாறி போகும். ஏன்னா நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அதெல்லாம் மாறும். ஆகவே நம்முடைய தற்போது வாழ்க்கையில் வேதனைகளும் போராட்டங்களும் இருக்கலாம், ஆனால் நமக்கு ஒரு மகிமையான எதிர்காலம் உண்டு என்பதை 18ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே அதற்கான விசுவாச காத்திருப்பு நமக்கு தேவை. மேலே நம்முடைய பலவீனங்களில் தாங்கி நடத்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எனவே சோர்ந்து போகாமல் விசுவாச ஓட்டத்தில் நாம் ஓடி ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அதற்காக தூய ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். ஆண்டவருடைய வசனம் நம்மை பலப்படுத்துகிறது. அவருடைய சாக்கிர மந்துகள் நம்மளை பலப்படுத்துகிறது. ஆகவே அந்த விசுவாச ஓட்டத்தில் பொறுமையோடு நாம் ஓட கடவும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, காலை பொழுதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கடந்த போன இரவில் எங்களோடு இருந்து எங்களை காத்து வழி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் கேட்ட செய்தி மறந்து போகாமல் உபத்திரவங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் அது லேசாய் மாறி போகும் என்று ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி இந்த உலகத்தில் சாட்சியாய் ஜீவிக்க கர்த்தர் கிருபை தார். இந்த நாளின் இறை செய்தி ஆண்டவரே, பாடல் வேலை ஜெப வேலையை எங்களுக்கு ஆசீர்வதிக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட ஊழியத்தில் எப்பொழுதும் இணைந்து இருக்கின்ற என்பர் சாரியும் ஏஜக்காவையும் அன்பான பிள்ளைகள் மாத்தால் மரியாதையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க ராஜா. தேவையை சந்திங்க ஆண்டவரே. அதே போல நண்பர் சாக்கு சாரி டீச்சரை ஆசீர்வதியும் வழி நடத்தும் தேவையை சந்திங்க. இதோ ஆண்டவர் அடியனும் மனைவி பிள்ளைகள், இதோ அடியன் பணியாற்றுகிற பாபனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல்சானம் திருச்சபைகள் கர்த்தர் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து வழிநடத்து தேவைகள் உண்டு சந்தித்தர்றோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, பலவீனமாக இருக்கிற மக்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். படுக்கையில் இருக்கிற மக்கள் உடைய எல்மாங்கப்போம் டிஎஸ்பி சாருக்காக, என்னுடைய நிக்சன் ஆயருக்காக ஆண்டவரே, என்னுடைய அன்புக்குரிய தாமஸ் ஐயாவுக்காக, என்னுடைய ஜாப் ஐயாவுடைய துணைவியார், டென்னிசன் ஐயாவுடைய துணைவியார் ஆண்டவரே, என்னுடைய கோயில் பிள்ளை செல்வம், என்னுடைய நித்யானனுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, இந்த நாளிலே தன்னுடைய தந்தையாரை இழந்து ஆண்டவரே உலக ஆறுதலுக்காக, உடைய சமாதானத்திற்காக ஆண்டவர் இயங்கி கொண்டிருக்கிற உடைய வேலூர் கிறிஸ்துலுத்திரன் பேரழைத்தினுடைய ஆயர் அருள் திரு ஆண்டவரே எஸ் சுகுமார் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உடைய தந்தையார் திரு சலேந்திரன் அவர்கள் நேற்று தினத்தில் 7 மணி அளவில் ஆண்டவரே அவருடைய ஆண்டவரே கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த இந்த செய்தி நாங்கள் கேள்விப்பட்டு மிகுந்த வருத்தம் அடைந்தோம். ஆண்டவரே, அன்னாருடைய அடக்க ஆராதனை இன்று நடைபெற இருக்கிறது. ஆகவே ஐயரையும் ஐரம்மாவையும் உடைய பிள்ளைகளையும் ஆண்டவரை, குறிப்பாக ஆண்டவரே அவருடைய அன்பு தாயார் ஆயருடைய தாயாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு உலகம் தர முடியாத ஆறுதலை சமாதானத்தை தந்து நீர் வழி நடத்தும். அப்படியே மற்ற பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் கண் நோக்கி பார்த்து ஆண்டவரை உலகம் தர முடியாத ஆறுதலை சமாதானத்தை என் தேவன் தந்து வழி நடத்தும். விசேஷமாக இந்த நேரத்தில் ஆண்டவரே, பிறந்த நாட்களுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிற உடைய அன்புக்குரிய ஆண்டவரே ஜோன் ரோஸ்லின் ஜோன் அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். என்பர் சார் இல்லத்தில் பிள்ளைகளை பார்க்கின்ற பணியில் ஈடுபட்டிருக்கிற அம்மாவுக்கு, ஆண்டவர் அக்காவுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தை தந்து வழிநடத்தும். இம்மட்டமாய் காத்த எபினேசர் இனிமேலும் இம்மானுவேலராக இருந்து வழிநடத்தி அவர்களை ஆசீர்வதியும். ஒரு அன்பான பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்த ராஜா. அவருடைய எல்லா தேவைகளையும் பாதத்திலிருந்து நீ சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கும். இன்னும் மற்ற யாரெல்லாம் இன்றைக்கு பிறந்த நாட்களை, திரும்ப நாட்களை காணுகிறார்களோ எல்லாருக்கும் உடைய இறை ஆசிரியர்களை பரத்திலிருந்து தந்து வழிநடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் உடைய இந்திய சுவிசேஷ திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியர்களுக்காக ஆண்டவரை ஜெபிக்கின்றோம். காத்தவர்களும் வழிநடத்த அவங்க பணியை சிறப்பாக செய்ய கிருபை தாரும். திருச்சபைகளை, ஊழியங்களை ஆசீர்வதிங்க. நம்முடைய இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆட்சி செய்கிற தலைவர்கள் சிறப்பாக எங்களை ஆட்சி செய்யட்டும். குறிப்பாக எங்களுடைய வேலூர் மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டத்துக்காக ஜெபிக்கிற மழை இல்லாமல் நிலத்தடி நீரெல்லாம் கீழே போய் கொண்டிருக்கிறது. தயவு செய்து ஆண்டவர் எங்களுக்கு மழையை கொடுத்து நம்முடைய புல் பூண்டுகள் செழிக்க, ஆண்டவர் விவசாயம் பெருக,
ஆண்டவர் நிலத்தடி நீர் பெருக கர்த்தர் கிருபை தந்து வழி நடத்தும் ராஜா. அதிகமான மழையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரே நீர் தர வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே இதோ என்னுடைய உலக நாடுகளுக்கு ஜெபிக்கிறோம். அமைதி சமாதானமின்றி தவித்து வருகிறோம். ஆண்டவரே இதோ இஸ்ரேல் அமெரிக்கா ஆண்டவரே சேர்ந்து ஈரானை தாக்கி கொண்டிருக்கிறது. அதே போல உக்ரைன் ரஷ்யா போர் ஆண்டவர் தீவிரமடைந்திருக்கிறது. இதனால என்னுடைய எண்ணெய் வளங்கள் பாதிக்கப்பட்டு ஆண்டவர் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு இன்றைக்கு ஃப்ளைட்ஸ் எல்லாம் கூட கேன்சல் ஆகிற அளவுக்கு மாறி இருக்கிறது ராஜா. கண்ணோக்கி பார்த்து இந்த சூழ்நிலைகளை மாற்றி எங்கள் தேசத்துல உலகத்திலே சமாதானத்தை தர வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளின் என்னுடைய பணிகள் பயணங்கள் ஊழியங்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து எங்களை காத்தருளும். ஆபத்தான உலகம் உபத்திரம் நிறைந்த உலகத்தில் எங்களை பாதுகாத்து கொண்டு வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா வல்ல தந்தை மகன் தூய ஆவின் ஆசைகள் இந்த நாளிலே நம்முடையரோடு கூட இருந்து காப்பதாக. ஆமென். காட் பிளஸ். ஸ்தோத்திரம்.